நீ இன்னும் மாறவே இல்லை அகிலா. கோபத்தை சாப்பாட்டு மேல காட்டுற பழக்கத்துல இருந்து நீ எப்பதான் மாற போற? என் பெர்மிஷன் இல்லாம எதுக்காக இவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நல்லா கேளு. இல்லக்கில அது வந்து நீர் புருஷோத்தமா, நானே பேசிக்கிறேன். வேற எதுக்கு? உன்னை சாப்பிட வைக்கத்தான். அகிலா, கோவப்பட்டு சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? சாப்பிடு. ஓ, அக்கறை. ரொம்ப நன்றி. என்ன தனியா விடுங்க. இடத்தை காலி பண்ணுங்க. தங்கச்சிக்கிட்ட பிடிக்காத ஒரே குணம் இந்த பிடிவாதம் மட்டும்தான். இப்ப மட்டும் இல்ல புருஷோத்தமா, சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு அடிக்கடி ரூமுக்குள்ள போய் அடைஞ்சுக்குவான். எங்க அம்மாவும் அப்பாவும் போய் எவ்வளவோ சமாதானம் சொல்லி கெஞ்சி கூப்பிடுவாங்க. இறங்கி வரவே மாட்டான். கடைசியில நான் போய் ஒரு பாட்டு பாடினதும் சமாதானமாயி வந்து சாப்பாட்டை கையில் எடுத்துப்பா. என்ன பாட்டுனா அது? நம்ம சிவாஜி நடிச்ச பாசமலர் படத்துல வர்ற அண்ணன் தங்கச்சி பாட்டு தான். மலர்ந்து மலராகி பாதி மலர் போல. அந்த சூப்பர்னா. அண்ணன் தங்கச்சி பாட்டுனா அந்த பாட்டு தான் அல்டிமேட்டா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு அடிச்சுக்கிறதுக்கு வேற பாட்டே வரலையே. செம செம. அந்த பாட்டை கேட்டு அக்கா அள்ளி அள்ளி சாப்பிடுறாங்களான்னு இன்னைக்கு பாத்தரலாம். அக்கா நீங்க கொன்னுடுவேன். இல்லண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. அக்கா மனசெல்லாம் இறங்காது. வாங்க நம்மள கிளம்பி போலாம். என்ன இப்படி சொல்ற? இசைன்றது சாதாரண உணர்வு கிடையாது. அதுக்கு மயங்காத உயிர்களே இல்லவே இல்ல. கேக்குற எல்லாரையும் வாரி சுருட்டி கட்டி போட்டுரும். இப்ப நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுற பாரு. என் தங்கச்சியை சாப்பிட வைக்கிற பாரு. அண்ணன் தொண்டை சிறுமறத பார்த்தா செம்மையா பாடுவார் போல இருக்கே. பாடுங்கண்ணா. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே, மலர்ந்து மலராது பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாது காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, புவி ஆள பிறந்தாயடா, தங்க கடியாரம், அதுக்கப்புறம் ஏதோ உள்ள மறந்து போச்சு, வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார். அத்தை மகளை மனம் கொண்டு இளமை விழி கண்டு வாழ பிறந்தாயடா,
நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே யானை படை கொண்டு சேனை பலவென்று பூவி அல பிறந்தாயடா. அல பிறந்தாயடா. பாத்தியா வனஜா, இசையோட மகிமையை பாத்தியா? ஆமா ஆமா, என்னோட இசை தங்கச்சியோட கோபத்தை சுட்டு பொசுக்கி சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சத பாத்தியா? ஆமாண்ணா. போதும் நிறுத்துங்க. நான் ஒண்ணு உங்க பாட்டு ரசிச்சுலாம் ஒண்ணு சாப்பாடு சாப்பிடல. சின்ன வயசுல இருந்து உங்க பாட்டுக்கு பயந்துதான் நான் சாப்பிட்டு இருக்கேன். இப்பவும் அப்படிதான். கரெக்ட் தான். எப்படி இருந்தாலும் நான் பாடின பாட்டு உன்னை சாப்பிட வச்சிருச்சுல, அது போதும். அதான் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்ல, இடத்த காலி பண்ணுங்க. செல்லல அகிலா, தண்ணி எடுத்துட்டு வரும். ஒண்ணும் வேண்டாம், செஞ்சதெல்லாம் போதும், கிளம்புங்க. தண்ணி எடுத்துட்டு வரேன், குளத்தை எடுத்துட்டு வரேன். என்ன இது, இவரை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணி அகிலாவை வெறுப்பேத்தலான்னு பார்த்தா இவங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை காட்டி புழியறாங்க. ஏய் வா போலாம். ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் நான் மேனேஜர் விட்டு மெயில் பண்ணி சொல்லிடுறேன். நீங்கள் நாளைக்கு அவர் போய் பாருங்க, எல்லா ஃபைல்ஸையும் அவரே கிளியர் பண்ணி கொடுத்துருவார். ஆதி மாப்பிள்ள இங்கே தானே வந்தான், எங்கே போனா? வேற எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லையே. எங்கே போயிருப்பான்? ஓகே மாப்பிள்ள. யா ஓகே, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். பாய். சொல்லுங்க மாமா. நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் மாப்பிள்ள. என்ன விஷயம் மாமா? உட்காருங்க. நீ உட்காரு. நீங்கள் உட்காருங்க மாமா. சொல்லுங்க மாமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா மாப்பிள்ள. மாப்பிள்ள, நானும் வந்ததுல இருந்து கவனிக்கிறேன். உங்க அம்மாவோட குணம் சின்ன வயசுல எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இப்பவும் இருக்கு. எந்த விஷயத்திலையும் அகிலா கொஞ்சம் கூட தன்னை மாத்திக்கல. எப்பவும் எதுக்காகவும் யாருக்காகவும் அம்மா தன்னை மாத்திக்க மாட்டாங்க மாமா. அம்மாக்காக எது வேணா செய்ய தயாரா இருக்கிற பார்வதிக்காக கூட அம்மா தன்னை மாத்திக்கல. அப்புறம் யாருக்காக அம்மா தன்னை மாத்திக்க போறாங்க சொல்லுங்க? அப்படிப்பட்ட அகிலாண்டேஸ்வரி எதிர்த்து நின்று எப்படி மாப்பிள்ள லவ் மேரேஜ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? பெரிய அதிசயமா இருக்கே மாப்பிள்ள. அது அம்மாவோட அந்தஸ்து, கௌரவம், இது எல்லாத்தையும் பார்வதி மறக்க வச்சுட்டா. என் மனசு முழுக்க பார்வதி ஆக்கிரமிச்சு எதை பத்தியும் யோசிக்க விடாம பண்ணிட்டாமாம்மா. அப்படி ஒரு காதல்
பார்வதி இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது மாமா. உன்னோட நிலைமையில தான் நானும் இருந்தேன். முத்தலகு இல்லாம வாழ்க்கையிலன்னு முடிவுக்கு வந்துதான் அவளுக்காக இந்த உலகமே என்னை கைவிட்டாலும் பரவாயில்லைன்னு முடிவு பண்ணி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கடைசியில அவளே என்னை கைவிட்டு போய் சேர்ந்துட்டான். சாரி மாமா, அது எவ்வளவு பெரிய வேதனைங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதை கூட தாங்கிக்கலாம். ஆனா உங்க மனைவியோட சேர்ந்து உங்க குழந்தைய இறந்து போச்சுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதை யாராலையும் தாங்கிக்க முடியாது மாமா. அந்த குழந்தை இறக்காம இருந்ததா கூட உங்க மனைவி இறந்த வேதனைய அந்த குழந்தை மூலியமா ஈடு செஞ்சிருப்பீங்கல்ல. அந்த குழந்தை இருந்திருந்தா அந்த குழந்தையோட சிரிப்பும் பேச்சும் பாசமும் எங்க அம்மா மனசையும் தாத்தா மனசையும் கூட மாத்திருக்குமோ என்னமோ. வேண்டாம் மாப்ள, அதை பத்தி பேசினா என்னோட துக்கம் ஜாஸ்தியாகிடும். ஆனா ஒண்ணு, என்னோட மனைவி போனதுதான். அவ திரும்பி வரமாட்டா. ஆனா என் குழந்தை இன்னும் என்னோட இருக்குதுன்னு தான் என் மனசு சொல்லுது. ஆமா மாப்ள, பார்வதியை பார்க்கும்போது என் மனசுக்கு என் பொண்ணை பார்க்கிற மாதிரியே தோணுது. பார்வதியோட உருவத்துல தான் நான் என் குழந்தைய பார்க்கிறேன். பார்வதி உங்க பொண்ணுதான் மாமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? நான் யாரு? உங்க தங்கச்சி பையன், உங்க மருமகன். உங்க மருமகனோட மனைவி உங்களுக்கு மகா மாதிரி தானே. அப்படி பார்த்தா பார்வதி உங்க பொண்ணு தானே மாமா. உங்களை அப்பான்னு கூப்பிட அவளுக்கு பரிபூர்ண உரிமை இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்து என்ன பேசிக்கிறாங்க? ஒருவேளை பார்வதி ஜமீன் குடும்பத்து பொண்ணுன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி ஆதிக்கிட்டையும் சொல்லிருப்பாரோ? சொல்லக்கூடாதே, அவன் உடனே ஓடி போய் அவன் அம்மா கிட்ட சொல்லிடுவானே. நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்குங்க மாப்ள. பார்வதி நீங்க தொட்டு தாலி கட்டின மனைவிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவளை என்னோட பொண்ணு மாதிரி நினைக்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். பொண்ணு மாதிரி நினைக்கிறீங்களா? ஆனா இது ரெண்டுக்கும் மேல ஒரு உண்மை இருக்கு. அதேதான் அதைதான் சொல்ல போறாரு. பார்வதி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு இல்ல. தெய்வீக அம்சம் உள்ள பொண்ணு. இந்த குடும்பத்தை இயக்குற சக்தி, இந்த குடும்பத்தோட அச்சாணி எல்லாமே பார்வதி தான். நல்லா ஏத்தி விடுங்க அவனை. நீங்க இதை சொல்லிதான் தெரியணும்னு இல்ல மாமா. எத்தனையோ தடவை நானே நேர்ல பார்த்திருக்கேன், ஃபீல் பண்ணிருக்கேன். என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் பார்வதி மட்டும்தான். ஆமா, கிஃப்ட் தான். பார்வதி என்னைக்குமே கண்கலங்க கூடாது. அவளை கண்கலங்காம பாத்துக்கிறது தான் உங்களுடைய முதல் கடமையா இருக்கணும், முக்கியமான கடமையாவும் இருக்கணும். நீங்க கவலையப்படாதீங்க மாமா. பார்வதி நான் எப்பவும் எதுக்காகவும் கண் கலங்கவே விட மாட்டேன். இந்த ஒரு வார்த்தை போதும் மாப்ள. இப்ப என் மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. நீ தீர்க்காயுசோட என்னைக்கும் சிரஞ்சீவிய வாழணும். போங்க போய் தொலைங்க. நல்ல வேளை இவன்கிட்ட பார்வதி ஜமீன் குடும்பத்து பொண்ணுங்கிறத சொல்லல. ஆனா அவ ஜமீன் குடும்பத்து பொண்ணு, தெய்வீக அம்சம் நிறைஞ்ச பொண்ணு இவரும் சொல்றாரு, அந்த ஜோசிக்காரனும் சொல்றான்.
ஒருவேளை அதெல்லாம் உண்மையா இருக்குமோ? கொண்டு பிடிக்கிறேன். கொண்டு பிடிச்சி உங்க வண்டவாளத்தை பூரா தண்டவாளத்துல ஏத்துறேன். இருங்க. மாமா நீங்க தூங்குங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். வா ஒரு நிமிஷம். கையை விடுங்க மாமா, நீங்க போய் தூங்குங்க, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். அதெல்லாம் பட்டமா பார்த்துப்பாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்கார். என்ன முக்கியமான விஷயம்? உட்கார் சொல்றேன். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? எல்லாம் அப்பாவை பத்தி தான். அப்பாவை பத்தியா? அப்பாவை பத்தி என்ன? நான் சொல்றது உன் பழைய அப்பா பத்தி இல்ல, புது அப்பா பத்தி. மாமாவுக்கு ஒருவேளை உண்மை தெரிஞ்சு போச்சோ? புது அப்பாவா? என்ன மாமா சொல்றீங்க? உன்னோட சித்தர் அப்பா பத்தி சொல்றேன். ஓ, உங்க மாமாவை சொல்றீங்களா? என் மாமான்னு சொல்றதை விட உன் அப்பான்னு அவரை சொல்றதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்னது மாமா இப்படி சொல்றாரு? ஒருவேளை நான் தான் அவரோட பொண்ணுன்னு அப்பா எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட சொல்லிட்டாரோ? இல்ல அவர்தான் என் உண்மையான அப்பான்னு மாமா கண்டுபிடிச்சிட்டாரா? எதுக்கு இவ்வளவு டீப்பா யோசிக்கிற? நான் சொல்ற தப்புன்னு சொல்ல போறியா? இல்ல, முதல்ல அப்பா என்ன, உங்க மாமா என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. ஏறு, முதல்ல அப்பான்னு சரியா சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு மாத்தி என் மாமான்னு சொல்ற? இனிமே அவரை நீ அப்பான்னு தான் கூப்பிடணும். நீங்க திடீர்னு இவ்ளோ சொல்ற அளவுக்கு அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க மாமா. சொல்றேன். அவர் என்ன சொன்னாருன்னா, பார்வதியை பார்க்கும்போது என் மனசுக்கு என் பொண்ணை பார்க்கிற மாதிரியே தோணும். பார்வதியோட உருவத்துலதான் நான் என் குழந்தைய பார்க்கிறேன். பார்வதி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, தெய்வீக அம்சம் உள்ள பொண்ணு. இந்த குடும்பத்தை இயக்குற சக்தி, இந்த குடும்பத்தோட அச்சாணி எல்லாமே பார்வதி தான். இப்ப சொல்லு, எங்க மாமாவை நீ இன்னொரு அப்பாவை ஏத்துக்குவ தானே? எங்க மாமாவோட சொந்த பொண்ணு இப்ப உயிரோட இருந்தா கூட அந்த பொண்ணு கிட்ட மாமா இவ்வளவு அக்கறை காட்டியிருப்பாருன்னு தெரியல. ஆனா உன்கிட்ட காட்டுறாருன்னா அந்த அளவுக்கு அவர் மனசுல இடம் பிடிச்சிருக்கு. எங்க மாமா உன்னை கண் கலங்காம பாத்துக்க சொன்னாருன்னு இப்பதானே சொன்னேன். அதுக்குள்ள கண் கலங்குறிய? வேணாம், கண் கலங்காது. இல்ல மாமா, உங்க மாமாவுக்கு என் மேல இருக்கிற அக்கறையை நினைச்சு சந்தோஷத்துல என்னையே அறியாம கண் கலங்கிடுச்சு. நீ சந்தோஷத்துல கூட கண்ணீர் சிந்த கூடாது.